அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பாதா வபாத். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இஸ்லாத்திலே இரண்டாவது கடமைகளில் ஒன்றான இந்த தொழுகையை நாங்கள் எவ்வாறு தொழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு முஃமின்களும் கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த தொழுகையை கொண்டு தான் ஒவ்வொரு முஃமின்களும் ஒரு முஸ்லிமும் இந்த சுவர்க்கத்தை நுழைய முடியும். அதேபோல் இந்த தொழுகை தான் இந்த காஃபிருக்கும் முஃமின்களுக்கும் இடையிலே ஒரு வேறுபாட்டை காட்டக்கூடிய ஒன்று என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகான முறையிலே சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த தொழுகையை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லும்போது, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை நீங்கள் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அதே போன்று நீங்கள் தொழுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். எனவே அதன் அடிப்படையிலே அன்பிற்குரியவர்களே, முதலாவதாக ஒவ்வொருவரும் நாங்கள் தொழுகைக்கு நின்றுவிட்டால் ஒது எடுத்ததன் பின்னால் முக்கியமாக ஒது இருக்க வேண்டும். அதன் பின்னால் நாங்கள் தொழுகைக்கு நின்றுவிட்டால் நிச்சயமாக நாங்கள் கிப்லாவை முன்னோக்கியவர்களாக எங்களுடைய உள்ளத்திலே எந்த நேர தொழுகையை நாங்கள் தொழ போகின்றோமோ அந்த எண்ணம் எங்களுடைய உள்ளத்திலே கட்டாயமாக நியத் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் எங்களுடைய உள்ளத்திலே எப்போதும் இருக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக நாங்கள் வாயால் மொழிவதன் மூலம் எந்த ஒரு பயனையும் நாங்கள் அடைய மாட்டோம். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ எங்களுக்கு அதை சொல்லித்தரவும் இல்லை. எனவே அந்த வகையிலே நாங்கள் அந்த எண்ணத்தோடு நாங்கள் தொழுவதற்கு ஆரம்பித்தால், முதலாவது நாங்கள் அல்லாஹு அக்பர் என்று நாங்கள் தக்பீரை கட்டுகின்றோம். அதாவது இந்த விரல்களை நாங்கள் எங்களுடைய இரு காதின் சுனைகளுக்கு மத்தியில் அதற்கு நேர்பாடாக நாங்கள் கொண்டு வர வேண்டும். இரண்டு முறையில், ஒன்று நெஞ்சுக்கு நேர்பாடாக 2 ஹதீஸ்கள் வருகின்றது. அந்த 2 ஹதீஸையும் நாங்கள் ஒன்றாக அமுல்படுத்துவதானால், இந்த முறையில் நாங்கள் கொண்டு வந்தால் எங்களுடைய அந்த நடுவிரல் காதுடைய சுனைக்கு நேராக, பெருவிரல் எங்களுடைய நெஞ்சு அளவுக்கு இருக்கும். எனவே இவ்வாறு இருக்கும் போது நாங்கள் அந்த 2 ஹதீஸ்களையும் நாங்கள் அமுல்படுத்தியதாக நாங்கள் கருதப்படுவோம். எனவே அந்த வகையிலே அவ்வாறு நாங்கள் 2 கைகளையும் உயர்த்தி நாங்கள் தக்பீரை கட்ட வேண்டும். தக்பீர் கட்டியதன் பின்னால் அந்த தக்பீரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால், இடதின் மீது எங்களுடைய வலது கையை நெஞ்சில் மீது வைத்து தக்பீர் கட்ட வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தது மாத்திரம் அல்லாமல் சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வாறு தொழ கண்டதாக ஹதீஸ்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே அந்த வகையில் நாங்கள் தக்பீரை கட்டியதன் பின்னால் ஆரம்ப பிரார்த்தனைகள், தக்பீர் கட்டியதுடன் பிரார்த்தனைகள் இருக்கின்றது. எனவே அந்த பிரார்த்தனைகள் பொறுத்தவரையிலே எங்களுக்கு வஜ்ஜஹத் ஓதலாம், அல்லது அல்லாஹும்ம பாஇத் பைனி ஓதலாம். இப்படியான பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு அதனை ஓதிக்கொள்ளலாம். நேரம் தனியாக தொழக்கூடியவர்களுக்கு இந்த 3ஐயும் அவர்கள் ஓத முடியும் என்றால் இதனை அவர்கள் ஓதிக்கொள்ளலாம். இவ்வாறு பிரார்த்தனைகளை அந்த இமாம்களோடு தொழும் போது இந்த எல்லா பிரார்த்தனைகளும் ஓதக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைப்பது குறைவு. எனவே அதனை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் கட்டாயமாக ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஏனென்று சொன்னால், லா ஸலாத்த இல்லா பிஃபாத்திஹத்தில் கிதாப், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகை இல்லை என்பதாக. எனவே இது கட்டாயமான ஒரு விடயம். சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும்.
அதற்கு பின்னால் நாங்கள் அதாவது மஅமூம்களாக இமாமுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அப்படி நின்று தொழும் நேரத்திலே நாங்கள் ஏனைய சூரத் இமாம் ஓதும் போது நாங்கள் அதனை செவித்தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அதல்லாமல் தனித்து நாங்கள் தொழும் போது நாங்கள் எங்களுக்கு முடியுமான சூறாக்களை நாங்கள் ஓதிக்கொள்ளலாம். அதற்கு பின்னால் நாங்கள் ருக்குவுக்கு செல்வோம். இமாம் ருக்குவுக்கு செல்லும் போது நாங்கள் ருக்குவிற்கு செல்வோம். அந்த நேரத்திலே ருக்குவுக்கு செல்லும் போது நாங்கள் இரு கைகளையும் இந்த அளவுக்கு நாங்கள் ஆரம்ப தக்பீர் கட்டும் போது எப்படி உயர்த்தினோமோ அந்த அளவுக்கு இரு கைகளையும் உயர்த்திவிட்டு நாங்கள் ருக்குவுக்கு செல்ல வேண்டும். ருக்குவில் நாங்கள் எவ்வாறு இரண்டு முழங்கால்களையும் நாங்கள் பிடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கைகளை இவ்வாறு விரித்த வண்ணம் அந்த முழங்கால் இரண்டையும் நாங்கள் இரு கைகளாலும் பிடித்திருக்க வேண்டும். அவ்வாறு பிடித்த வண்ணம் நாங்கள் சுபஹான ரப்பியல் அதீம் சுபஹான ரப்பியல் அதீம் என்று நாங்கள் 3 முறை நாங்கள் சொல்லலாம். அதற்கு பின்னால் ருக்குவில் வேணைய துஆக்கள் பிரார்த்தனைகள் இருக்கின்றது. அதற்குரிய நேரம் கிடைக்கும் பட்சத்தில் இமாமுடன் தொழும் போது அதற்குரிய நேரம் இருக்கும் என்று சொன்னால் அதை ஓதிக்கொள்ளலாம். இல்லாட்டி தனியாக தொழும் போது அதனை அவர் ஓதிக்கொள்ளலாம். அதற்கு பின்னால் நாங்கள் நிலைக்கு வரும்போது இமாம் நிலைக்கு வரும்போது நாங்களும் நிலைக்கு மஅமூம்களும் நிலைக்கு வருவார்கள். நிலைக்கு வரும்போது சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று நாங்கள் கையை உயர்த்திய வண்ணம் நாங்கள் சொல்ல வேண்டும். அவ்வாறு சொன்னதன் பின்னால் இமாம்கள் அதாவது இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்வார். அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய மஅமூம்கள் ரப்பனா வலக்கல் ஹம்த் இதை மாத்திரம்தான் மஅமூம்கள் சொல்ல வேண்டும் இமாமை பின்பற்றி தொழக்கூடிய அந்த நேரத்தில். மாற்றமாக தனியாக தொழக்கூடிய ஒருவர் அவரும் என்ன செய்வார்? சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்றதோட ரப்பனா வலக்கல் ஹம்து என்பதையும் அவர் சொல்லிக்கொள்வார். எனவே இந்த விடயத்தை தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்வதானால் இமாம் அதாவது மஅமூம்களுக்கு என்ன செய்ய தேவையில்லை, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்ற அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை எங்களுக்கு காட்டித்தரவில்லை. தனியாக தொழக்கூடியவரும் இமாமும் தான் அந்த சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்ற அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். அதற்கு பின்னால் நாங்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்றதன் பின்னால் அந்த ரப்பனா வலக்கல் ஹம்து என்று சொல்லிவிட்டு மீண்டும் நாங்கள் இப்போது அதாவது சுஜூதுக்கு நாங்கள் செல்வோம். சுஜூதுக்கு செல்லும் போது நாங்கள் அதாவது இரு கால்களையும் இரு முழங்கால்களையும் உட்படுத்தியவர்களாக முதலாவது அதனை நாங்கள் நிலத்தில் நட்டி அதற்கு பின்னால் இரு கைகளையும் நாங்கள் வைத்து அதற்கு பின்னால் நெத்தியை நாங்கள் சுஜூதிலே வைப்போம். எனவே சுஜூதுடைய அந்த இடத்தை பொறுத்தவரையிலே 7 உறுப்புக்கள் எங்களுடைய அந்த சுஜூதிலே கட்டாயமாக பூரணமாக பட வேண்டும். அது நெற்றி என்று சொன்னால் அது நெற்றி மூக்கு எல்லாத்தையும் சேர்த்ததாக இருக்கும். நெற்றியும் எங்களுடைய மூக்கு எல்லாத்தையும் சேர்த்த வண்ணம் நாங்கள் பூமியில் அதில் பட வேண்டும். அடுத்ததாக 2 கைகளையும் உள்ளங்கையோடு அவ்வாறு அப்படியே நிலத்தில் கம்ப்ளீட்டாக பட வேண்டும். அந்த நேரத்தில் நாங்கள் 2 கைகளையும் அதாவது ருக்குவிலே விரித்து வைத்தோம், சுஜூதில் நாங்கள் சேர்த்து இவ்வாறு நாங்கள் வைக்க வேண்டும். அடுத்ததாக எங்களுடைய 2 முழங்கால்கள், அடுத்தது எங்களுடைய அந்த விரல்கள் கால். எனவே இப்படி 7 உறுப்புக்கள் கட்டாயமாக நிலத்திலே கம்ப்ளீட்டாக பட வேண்டும். இவ்வாறு நாங்கள் சுஜூத் செய்வது. சுஜூதிலே சுபஹான ரப்பியல் அலா என்று நாங்கள் 3 முறை ஓதிக்கொள்ளலாம். இன்னும் ஏனைய அந்த திக்ருகளை ஓதிக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் நேரம் கிடைத்தால் அதனை அவர்கள் ஓதிக்கொள்ளலாம். சுஜூதிலிருந்து எழுந்ததன் பின்னால் இடையில் அதாவது 2 சுஜூதுக்கு மத்தியிலே நாங்கள் ஒரு அமர்வோம். அந்த அமரும் போது அந்த நேரத்திலே எங்களுடைய இடது காலை படுக்க வைத்த வண்ணம் வலது காலை நட்டிய வண்ணம் அந்த இடது காலை நாங்கள் உட்காருவோம். அவ்வாறு தான் அதிலே நாங்கள் அமர்வோம். எனவே அமர்ந்த வண்ணம் நாங்கள் ரப்பியக்ஃபிர்லி என்பதாக நாங்கள் அந்த பிரார்த்தனையை நாங்கள் ஓதிக்கொள்ளலாம். அதற்கு பின்னால் மீண்டும் அடுத்த சுஜூத் அதாவது முதலாவது சுஜூதில் நாங்கள் எவ்வாறு செய்தோமோ அதே போன்று நாங்கள் அந்த சுஜூதை செய்ய வேண்டும். இவ்வாறு தான். அடுத்த விடயம், நாங்கள் 2 ரக்காத் தொழுகையாக இருந்தால் அந்த 2 ரக்காத் தொழுகையில் நாங்கள் அத்தஹியாத்தில் கடைசி அத்தஹியாத்தில் நாங்கள் இருப்போம். உதாரணமாக சுபஹுடைய தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகையை நாங்கள் எடுத்துக்கொண்டால்
அந்த அத்தஹியாத்தில் கடைசி அத்தஹியாத்து அந்த 2 ரக்காத்துக்கு உடைய தொழுகையை பொறுத்தவரையில் அது கடைசி அத்தஹியாத்து. எனவே அதிலே நாங்கள் அத்தஹியாத்து ஓதக்கூடிய அந்த நேரத்திலே எங்களுடைய கால்களை, அதாவது காலை இடது காலை நாங்கள் படுக்க வைத்த வண்ணம், வலது காலை நட்டிய வண்ணம் இடது காலிலே நாங்கள் அமர்ந்து அந்த அத்தஹியாத்தில் நாங்கள் இருப்போம். ஏனைய தொழுகைகளாக இருந்தால் 3 ரக்காத் அல்லது 4 ரக்காத் தொழுகைகளாக இருந்தால் நாங்கள் கடைசி ரக்காத்திலே எங்களுடைய அந்த இடது காலை வலது கால் உள்ளால் இட்டு நாங்கள் எங்களுடைய அந்த பித்தட்டை நாங்கள் பூமியிலே வைத்து அமர வேண்டும். வலது காலை நட்டிய வண்ணம் நாங்கள் இருக்க வேண்டும். எனவே இப்படி இந்த தொழுகையை நாங்கள் அழகான முறையிலே நாங்கள் தொழுது கொள்ளலாம். இந்த தொழுகையை பொறுத்தவரையில் நாங்கள் அழகான முறையில் அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த முறையில் நாங்கள் தொழுவதால் தான் நிச்சயமாக அதனுடைய பூரணமான கூலியை நாங்கள் அடைய முடியும் என்பதை நாங்கள் அனைவர்களும் அறிந்து எப்போதும் எங்களை சுவனத்துக்கு இட்டு செல்லக்கூடிய இந்த தொழுகையை நாங்கள் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து அதனை எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய மரணம் வரும் வரைக்கும் அதனை கடைபிடித்து வாழ்வோமாக. ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.